செவைப்படுத்திட்டாருன்னா போற போக்கில் 2-3 பிசாசு வரும் பாருங்களேன், ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. இப்போ பிசாசை விரட்டுறது முக்கியமான விஷயம் இல்லை, எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக சொல்லுங்களேன். ஈவில் ஸ்பிரிட்டை துரத்துவது முக்கியமான விஷயம் இல்லை, என் ரூட் செவ்வையாய் மாறுவதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ரூட் செவ்வையாய் மாறுகிறது. இப்படி 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 இருந்த ரூட்டை கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக மாற்றுறேன். ஊட்டிக்கு போகிறப்போ, கொடைக்கானல் போகிறப்போ ரோடு எப்படி இருக்கும்? வளைஞ்சு வளைஞ்சிருக்கும். அந்த ரோட்டில் வளைஞ்சு வளைஞ்சு தான் போக முடியும். ஆமாவா? நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணதெல்லாம் ஊட்டிக்கு மேலே இருந்து கீழே இறங்கி வந்த மாதிரி. இன்னொரு தீர்க்க தரிசனம் சொல்கிறேன், மாதம் நீ கீழே இறங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரைட் ரோடு வரும் பாருங்களேன், அந்த இடத்துல 40லாம் இல்லை, எடுத்து 5வது கீழே போட்டு 120ல் உங்களுக்கு தடையா இருக்கிறத தாண்டி வருவீங்க. நடுவில் வண்டி வந்துச்சுன்னா தாண்டி வருவீங்க. பிசாசு வந்தானா தாண்டி வருவேன்னு சொல்றவங்க, இது வரைக்கும் நீங்க பிசாசை பார்த்து பயந்து ஸ்லோவா உட்காந்தது, அந்த பயம் இந்த பயம், இந்த மாசம் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாதைகளை கர்த்தர் செவ்வாய்ப்படுத்துகிறார்.